இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நேந்திரம் பழம் தான் எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பழத்தை தான் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பழம்பொரி பார்த்தீங்கன்னா அவல் ஸ்டஃபிங் வச்சும் பண்ணுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப தின்னாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, சீனி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தோட அளவுக்கு சொல்கிறேன். இப்போ இதை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவு நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக பஜ்ஜி போடுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பழத்தை இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை உள்ளாடி சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்படியே திருப்பி போட்டு 2 சைடு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பழம்பொரி ரெடி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.